எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என் தங்க பிள்ளை அம்மாவுக்காக பாசமா இந்த வெயிலுக்கு ஏத்த மாரி நல்லா கூலிங்கா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கா. நான் குடிக்கும்போது என்னான்னு சொல்றேன். என் பையன் எக்ஸாம் போயிருந்தான் வெளியூருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது உன் தம்பியும் குடிச்சிட்டு அம்மாவுக்காகவும் பாசமா வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. இப்போ குடிங்கம்மான்னு குடுத்தான். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு முகம், கை, கால கழுவிட்டு, தலைய சீவிட்டு, அப்புறமா குடிக்கிறேன் தம்பி ஃப்ரிட்ஜில வச்சுவிட்டு அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா அப்படின்னா, எனக்கும் என் பையனுக்கும் அடிக்கடி சண்டை வருங்க. சண்டை வர்ற இடத்துல தான் பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் பையன் திட்டிக்கிட்டே இருப்பான். நானும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேனா, சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் அம்மாவுக்காக ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுத்துக்கிட்டே இருப்பான். வாங்க இப்ப நம்ம குடிக்கலாம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னா, ஜிகிர்தண்டா தாங்க மதுரைக்கு ஃபேமஸானது. நான் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஒரு தடவ குடிச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. வாங்க குடிக்கலாம். நீங்க குடிச்சிருக்கீங்களா என்னான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி ஐட்டமெல்லாம் அதிகமா பிடிக்காதுங்க. குடிச்சு பார்த்தா அது வந்து டேஸ்ட்டு, அந்த இனிப்பு டேஸ்ட்டு தாங்க இருக்கு. வேற எந்த டேஸ்ட்டுமே தெரியல. இனிப்பு அதிகமா இருந்தனால எனக்கு ஒரு மாரி என் முகத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு மாரி யோசனை என் பையன் திட்டுனான். "என்னாங்கம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. சரி ஸ்பூன்ல வேணா நீங்க அப்படியே கூட குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், ஸ்பூன வச்சு விட்டு அப்படியே அந்த டப்பாவோட குடிச்சேங்க. ஸ்பூன்லேலாம் நமக்கு குடிக்கிறதுக்கு வராது. நம்ம அப்படியே குடிச்சுக்கிறலான்னு குடிச்சேன். நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு கூலிங்கா குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதான் என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். "ஏன் தம்பி நான் என்ன பொய்யா சொல்றேன்? எனக்கு இந்த இனிப்பு டேஸ்ட்டு தான்ப்பா தெரியுது. வேற எந்த டேஸ்ட்டுமே தெரியல." அப்படின்னு. "குடிங்கம்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஸ்பூன்ல எடுத்து குடிங்கம்மா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் ஸ்பூன்ல எடுத்து குடிக்கிறது ரொம்ப ஓவரா தெரியுது. நம்ம அப்படியே டப்பால குடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு குடிச்சேங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமா? என்னான்னு சொல்லுங்க. என் பையன் இன்னொரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கான். அது என்னான்னு காமிக்கிறேன் பாருங்க நீங்களும். பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க பசங்க இந்த மாரி தான் கிஃப்ட் வாங்கி குடுப்பாங்களா என்னான்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பசங்க சின்ன சின்ன விஷயம் இந்த மாரி அம்மாவுக்கு சஸ்பென்ஸா வந்து குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது வார்த்தைகளால சொல்லவே முடியலைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே அன்பு பாசத்தோட இருந்தாலே போதும். அவங்க செஞ்சா தான் நம்ம பிள்ளையேன்னு இல்ல. அவங்க நல்லா இருந்தாலே நமக்கு சந்தோஷம் தாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. என் பையன் ஏதாவது ஒண்ணு சின்ன பிள்ளையிலேருந்தே என் பசங்க 2 பேருமேவும் எங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பணம் நம்ம குடுக்குறத சேவிங்ஸ் பண்ணி வச்சு, அந்த மாரி குடுப்பாங்க. இப்ப இன்னொரு அன்பு பரிசு வாங்கிட்டு வந்தத பார்க்கலாம் வாங்க. என் பையனே குடுக்குறான் பாருங்க. அதுக்கு முன்னாடியே குடுத்துட்டான். இப்ப சரி குடு தம்பி அப்படின்னு சொல்லவும் குடுத்தாங்க. என்னன்னா, அம்மாவுக்காக அன்பா, பாசமா சுடிதார் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். நல்லா இருக்குங்க கலரு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன சைஸு தான் தம்பிக்கு தெரியலையா, பெரிய சைஸா வாங்கிட்டு வந்துட்டான். நல்லா இருந்துச்சு. "எவ்வளோப்பா?" அப்படின்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன்ட்டான். இந்த ஜிகர்தண்டாமே "எவ்வளோ தம்பி?" அப்படின்னு சொன்னதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. "குடிங்கம்மா நீங்க வேற, எதுக்கு விலையெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு. கொஞ்சம் அது புடிச்சடிச்சு தான் போடணுங்க. பெரிய சைஸா இருக்கு. நல்லாருக்கு. பாசமா வாங்கி குடுத்துருக்கானே, அதுவே நமக்கு பெரிய விஷயம். சரிவின்னு போட்டுக்கிற வேண்டியதான். எங்களோட 25வது கல்யாண நாளைக்கு தம்பி வர முடியல. இப்போ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிங்க. அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வந்து எனக்கும் மாமாவுக்கும் எங்க மாமாவுக்கு ஃபேண்ட் சட்டை மெட்டீரியலு, எனக்கு சுடி மெட்டீரியலு. அப்பா, அம்மாவுக்காக 2 பேரும் 2 பசங்க சேர்ந்து வாங்கி குடுத்துட்டாங்க. பொங்கல் டயத்துலேயேவும். நாங்க தச்சு கல்யாண நாள் முடிஞ்சு போட்டாச்சுங்க. பெரிய பையனுக்கு எங்க கல்யாண நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டயத்துனால லீவு போட முடியல. அதனால வர முடியலங்க. எங்களுக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுவும் ஸ்பெஷலா 25வது வருஷம் திருச்செந்தூர்ல போய் கொண்டாடினோம். அந்த டயத்துல எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாரும் போயிருக்கும்போது, பெரியவன் மட்டும் வர முடியலையேன்னு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. பரவால்ல இருக்கட்டும் அடுத்து பார்த்துக்கரலாம் அப்படின்னு ஃபோன்ல மட்டும் பேசினான் தம்பி. இப்ப அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. அம்மா மேல ஒரு தனி பாசம் தான் தம்பிக்கு எப்பயுமேவும். சின்ன சின்ன சண்டை வந்து 2 பேரும் சண்டை போட்டாலும் இந்த மாரி சின்ன சின்ன கிஃப்ட்டு அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்து குடுப்பான். தம்பி பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கும் கிளம்பிட்டான் பேக் பண்ணி. இப்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஏறிச்சு. இப்ப தான் தம்பி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தானா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு, அப்படியே கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்கு. அதனால தான் இந்நேரம் கிளம்புறேன். இல்லைனா கூட பகல்ல நாளைக்கு போகலாம். நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அடுத்த வாரம் வந்துருவான் தம்பி. 30ஆம் தேதியோட எக்ஸாம் முடியுதாம். வந்த அப்புறம் 1 மாசம் லீவு தாங்க மே மாசம் ஃபுல்லா. பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இன்னும் நாங்க 2 பேரும் மட்டும் தனியா தான் இருக்கணும். மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு 2 நாள் வந்து இருந்தான்.
டைம் போனதே தெரியல. நல்லா இருந்துச்சு. எங்கள் மாமா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்க. கோயம்புத்தூர் பஸ் இருந்துச்சாங்க. அப்படியே கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏற்றி விட்டேன்னு சொன்னார் மாமா. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பை, நன்றி, வணக்கம்.